2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட மாறுதல்கள் எல்லாம் பூகோள ரீதியாக ஏற்படுத்த வாய்ப்பு? இதில் பார்த்தோன்னா பொதுமக்களுக்கு குழப்பறதுக்கு ஏகப்பட்டது மாற்றி திருக்கணிதம் இது இப்போ இல்லை அப்போ தான் சனி பயிற்சி இப்போ தான் சனி பயிற்சின்னு மாறி சொல்லி மக்கள் சரியான ஒரு திசையில் போக விடாமல் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு துரதிர்ஷ்டம். சனி பிரளய சனி என்று சொல்லக்கூடியது 100 வருஷத்தோட டேட்டா எடுத்து போட்டிருந்தேன். 100 வருஷத்தில் என்னெல்லாம் அந்த மீனத்தில் சனி வந்தார்னா என்னெல்லாம் நடந்திருக்குன்னு அவ்வளவு ஒரு மோசமான பிரளயங்கள் தான் உலகளாவிய லெவலில் எல்லாத்தையுமே, இந்தியாவை சொல்லலை, உலகளாவிய லெவலில் அடுத்த 6 வருஷத்தில் இல்லை சார். அதாவது இந்த மீனத்தில் இருக்கிறது இந்த ஒரு 2.5 வருஷம், இப்போ இந்த 1 வருஷம் போயிடுச்சுன்னு ஒரு 1.5 வருஷம் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 1.5 வருஷத்தில் அது மாதிரியான வறட்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீர் சம்பந்தமான சேதங்கள், கோல்டு விலையெல்லாம் கண்ணாபின்னான்னு ஏறும். கோல்டு விலை கோல்டு விலை இன்னும் ஏறத்தான் ஏறும். முதல்லலாம் ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்னா, இப்போ சூரியன் மேஷத்தில் இருந்தாலோ சூரியன் சிம்மத்தில் வந்தாலோ தங்க விலை ஏறும். இப்போ அவங்களுடைய ஈவன் பார்த்தோன்னா கடகத்தில் இருந்தாலுமே ஏறும் விலை. ஸோ அப்போ அவருக்கு பிடிச்ச அவருடைய உச்சராசிக்கு வந்துடுறாரு அப்படின்னும் போது கண்டிப்பான முறையில் அது எல்லாமே நடக்கும். தங்கத்தில் முதலீடு செய்யறது ஒரு சரியான முதலீடு. ஆமாம். சில்வர் கோல்டு ரெண்டுமே ரொம்ப சேஃப் அண்ட் க்ளீன் பெட்டாக இருக்கும். நம்மளுடைய இந்தியா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தலைவர்களை இழப்பதற்குண்டான, இளம் தலைவர்களை இழப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு. அமித்ஷா ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவாயிட்டு இருக்காரு. ஆமாம். இன்னும் எந்த அளவு ரீச் பண்ண வாய்ப்பு இருக்கு? மோடி அவர் பதவியில் இருக்கிற வரைக்கும் தான் அந்த மாதிரியான விஷயமாக இருக்கும். அவருக்கு உடல்நிலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய 2026, 27 அவருடைய உடல் ரீதியான பிரச்சனைகள் அவருக்கு வரக்கூடும். அவருக்கு ஆல்ரெடி கொஞ்சம் அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மிகப்பெரிய சக்தியாக நீ உருவெடுத்திருக்காரு. அவர் பின்னாடி இளைஞர்கள் பட்டாலும் பெருசாக இருக்குது. ஆனாலும் ஒரு ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் பரவலாக பல பேருடைய கருத்தாக இருக்குது. இந்த ஒரு இயரில் அவருக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப கம்மி. அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்களை அவர் நம்புறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயம். ஏன்னா அதனால ஏமாற்றத்தை அவர் கண்டிப்பான முறையிலே சந்திப்பார். வணக்கம். நமஸ்காரம். பௌர்ணமி நாளில் கிரிவலம் வந்தால் தானே பலன் அப்படின்னு பல பேருடைய கருத்தாக இருக்குது. இல்லை, மலை ஒன்றே தானே சார். கிரி அப்படிங்கிறது என்ன, உங்களுக்கு மலை தானே. பௌர்ணமியில் பார்த்தோம்னா உங்களுக்கு அம்பாளுடைய ஆதிக்கமும் சிவனுடைய ஆதிக்கமும் முழுமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. அது மற்ற நாள் எல்லாமும் தான் இருக்குது, அது இல்லைன்னு இல்லை. பௌர்ணமியில் போகிற மாதிரியே அமாவாசையில் போகிறது ரொம்ப சிறப்பு. அமாவாசையில் யாரும் போக மாட்டேன்றாங்க. ஸோ அப்போ அமாவாசையில் போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. இப்போ பௌர்ணமி திதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது சனிக்குண்டான திதி. அப்போ கஷ்டங்களை தீர்க்கக்கூடியது இப்போ பௌர்ணமி திதியில் போனால் அப்படின்ற மாதிரியான விஷயம். அமாவாசை திதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராகு ரீதியான ஒரு திதி. அப்போ அமாவாசையில் கிரிவலம் போகும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏமாற்றம், துரோகம், இந்த மாதிரியான விஷயங்கள், வாழ்க்கையில் திடீர் வீழ்ச்சி, ஏமாந்து ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஆகிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கெல்லாம் சரியாகும். இது மாதிரி ஒவ்வொரு திதிக்கு போகிறதுக்குமே ஒவ்வொரு விதமான ஒரு பலன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மலைக்குண்டான பலன் அது தன்னகத்தை கொண்டு அப்படியே தான் இருக்கிறது. அது அது எந்த நாள்லையும் ஒரு நாளில் ஜாஸ்தியாகிறது ஒரு நாளில் குறையிறது அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அது மக்கள் ஒன்றையும் ஒரு நம்பிக்கையில் அதிகமாக ஏற்படுத்தி விட்டக்கூடிய ஒரு விஷயம் தானே தவிர இதனால் மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய கோயில்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா நீங்கள் கேட்டிருந்தீங்க. இப்போ கோயில்களில் நிறைய கோயில்கள் சொல்லலாம். நம்ம கோயில்கள் நம்ம ஏகப்பட்ட கோயில்களுக்கு நம்ம திருப்பணி செய்திருக்கிறோம். நிறைய கோயில்களை சொல்லலாம். உங்களுக்கு இப்போ கோவளம் அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் சார்? பீச் தான் ஞாபகம். அந்த கோவளத்தில் பார்த்தீங்கன்னா 1500, 1700 ஆண்டுகளுக்கு முன்னான இருக்கக்கூடிய சிவன் கோயில் இருக்கு. இந்திய அரசுலேருந்து பல ஆராய்ச்சியாளர்கள் அதை பற்றி எழுதி ஃபுல்லாக புக்கு போட்டிருக்காங்க. அற்புதமான கோயில். ஆனால் ரொம்ப மக்கள் வரத்து குறைவாக இருக்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா வருமானம் ரொம்ப குறைவாக இருக்குது. நமக்கு கோயில்கள் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில், நிலைமைகள். ஸோ அங்கே விளக்கெறியறதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாம் வழக்கமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அங்கே டின்னா மாதம் போயிடும். ஸோ அது மாதிரி நிறைய கோயில்களுக்கு கொடுக்குறோம். அது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய இப்போ சிவனும் சரி, அங்கே இருக்கக்கூடிய ஒரு காளி ஒன்று இருக்காங்க. பட் என்னென்னா அவங்களுக்கெல்லாம் தனித்தனியான ஒரு பிரகாரம் இருந்திருக்கும். இப்போ இல்லை. அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரகாரம் இல்லாமல் அவங்களை அப்படியே சும்மா லைனாக வச்சுருக்காங்க, ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி. ஸோ அப்போ அவங்கள வழிபடுறது அப்படின்றது ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட் ரிலீஃப் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம அந்த ஒரு கோயில் நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் கோவளம்னா இனிமேல் அந்த சிவன் பேரை சொல்லணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு ஆசை. ரொம்ப அற்புதமான ஒரு கோவளம் சிவன் டெம்பிள்னு போட்டாலே உங்களுக்கு கூகுளில் வந்துடும்.
ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெம்பிளாக அந்த டெம்பிளை சொல்லலாம். அது எல்லாம் அதிகமணியான ஒரு பலன் தருது. அதிகமாக நம்ம வந்து பழங்கால கோயில்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து தேடி போகிறது அப்படின்றது சொல்லலாம். அந்த மாதிரி போய் தேடி போனாலும் அது ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அல்லது இங்கே இருக்கக்கூடிய கோயில்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து பார்த்தோம்னா ரெகுலராக பூஜை நடக்கிறது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய கோயில்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா நம்மளுடைய அடையாறில் இருக்கக்கூடிய இந்த ரங்கநாதர் இருப்பார், அனந்த பத்மநாப சுவாமியுடைய ஒரு கோயில் இருக்கு இல்லையா, ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு டெம்பிள். நல்ல பூஜை புரஸ்காரங்கள் நல்லா நடக்குது. மெயினாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா படுத்துட்டு இருக்கிற விஷ்ணுவுக்கு ஒரு பலன், நின்றுட்டு இருக்கிற விஷ்ணுவுக்கு ஒரு பலன், அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷ்ணுவுக்கு ஒரு பலன் இருக்கும். ஒவ்வொருத்தருக்குமே அதுதான் நின்றான் நடந்தான் கிடந்தான் அமர்ந்தான்னு உங்களுக்கு 4 விதமானது திருநீர்மலையில் இருக்குது. ஸோ அப்போ அந்த கிடந்த கோலத்தில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு மோசமான சரிவு இருந்தாலும் அந்த சரிவை சரி செய்து கொடுக்கக்கூடியவராக இருப்பார். சரிவு ஏற்பட்டு விட்டது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை வந்து சரி செய்யறதுக்கு இப்போ ஒருத்தர் ஆல்ரெடி இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு இவ்வளோ போச்சு பணம், இப்போ நான் ஏதோ சம்பாதிக்கிறேன், ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கேன் அப்படின்னாலும் சம்பாதிச்ச பணம்லாம் ஏதாவது ரூபமாக நமக்கு மல்டிப்ளை ஆகிறதுக்கு உண்டான விஷயத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். ரொம்ப அதாவது சொத்து ரீதியாக நில ரீதியாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ராகு ரீதியான பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு எல்லாத்துக்குமே அவர் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக அனந்த பத்மநாப சுவாமியா? ஆமாம் ஆமாம். பொதுவாகவே அனந்த பத்மநாப சுவாமி அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். இங்கே இருக்கிற கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவாந்திரம் வரைக்கும் ஒவ்வொருத்தையும் போயிட்டு வர முடியாது. ஸோ இப்போ சென்னை அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே அடையாறில் வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அது மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இது நான் வந்து யூஸ்வலாக நான் போகிற கோயில் இங்கே மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய இவங்க கோலவழி அம்மன் கோயில் இருக்கு இல்லையா. ஸோ அந்த அம்பாளுமே வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அம்பாள். நிறைய சினிஸ்டார்ஸுமே நிறைய பேர் போகிறாங்க அந்த மாதிரியான விஷயமா. அவங்களுமே ரொம்ப பவர்ஃபுல்லான அம்பாள். அந்த அம்பாளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் ரீதியான பிரச்சனைகளும் ராகு ரீதியான பிரச்சனைகளையும் உடனே தீர்க்கக்கூடியவள், எதிரிகள்ங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் நீக்கக்கூடியவளாக இருப்பாள். வாழ்க்கையிலே வீழ்ச்சி அப்படின்ற மாதிரியான விஷயமாக, துரோகத்தினால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக, வறுமை இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ, அல்லது நம்மளுடைய பணத்தை ஏமாற்றி யாராவது எடுத்துக்கிட்டாங்க, நிறைய பேர் வாங்கி செக் ரிட்டன் ஆகிடுச்சு, ஏகப்பட்ட செக் கொடுத்துட்டு ரிட்டன் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவர்களெல்லாம் அவங்கெல்லாம் அங்கே போகிறது அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரும். பொதுவாகவே அந்த அம்பாள் ஷி கிவ்ஸ் ஸ்ட்ரென்த், பயங்கரமான ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியவளாக இருக்குது. அது மாதிரி இங்கே இப்போ ரொம்ப நல்லா நமக்கு பார்க்குற ஒரு, அதாவது சில கோயில்களில் வந்து நம்ம பூஜிக்க அதுக்கு உண்டான சக்தி அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கும். சில கோயிலில் அந்த மூர்த்தியே அதீத சக்தியோடு இருக்கும், பிரபாவம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வெளிவரும். அது மாதிரி இருக்கக்கூடியதான் நம்மளோட அந்த மயிலாப்பூரில் இருக்கக்கூடியதை நம்ம வந்து சொல்லலாம். ரொம்ப நல்ல ஒரு நிறைய இடங்கள் இருக்கின்றன. நமக்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியது இங்கே சென்னையில் இருக்குது. நமக்கு வந்து ஈசிஆர் பக்கம் போயிட்டோன்னா எல்லாம் வந்து நான் வந்து முதல்ல சொல்லுவேன், ஏதோ ஒரு கடலையை தூவி விட்ட மாதிரி தூவி விட்டு போயிருக்காங்க. இந்த சோழர்களும் பல்லவர்களும் சம்புவராயர்களும் எல்லாம் வந்து எப்படி அப்போ அந்த காலத்தில் இவ்வளவு கோயில் கட்டினாங்க, எந்த நம்பிக்கையில் கட்டினாங்க, எவ்வளோ ஒரு பாப்புலேஷன் அப்படின்ற மாதிரி அப்போ இருந்திருக்கும். இப்போ இருக்கிற பாப்புலேஷன் என்ன, 1500 வருஷம் 2000 வருஷம் முன்னால் இருக்கிற பாப்புலேஷன் என்ன, எவ்வளோ பேர் டெய்லி இங்கே வருவாங்கன்னா அதுக்கு எவ்வளோ ஆடுகளையும் மாடுகளையும் தானமாக வந்து விலக்கறிவதற்காக கொடுத்திருக்கிறார்கள். அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்திலிருந்து விலக்கறிவதற்காக கொடுத்திருக்கிறார்கள். எப்படி பண்ணியிருக்காங்க, ரோட்டுக்கு ரோடு இருக்கும். இப்போ ரொம்ப அனாதைகளாக இருக்கின்றன. ரொம்ப அது வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஒரு சில நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சில திரைப்படங்கள் அவங்க அறிமுகமாகிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அடையாளத்தை தந்த படம் வேறையாக இருக்கும். அந்த படத்தின் மூலம் தான் அவங்களுக்கு புகழ் பேர்லாம் கிடைக்கும். அது மாதிரி உங்களுக்கு என்ன ஒரு தனி அடையாளம் எந்த காலகட்டத்தில் கிடைச்சது, அதுக்கு காரணமாக இருந்தது இது? எனக்கு அது ஒரு டைமில் திடீர்னு அப்படி ஒரு ஹைப் ஆகிறதோ, திடீர்னு வந்து ஒரு இடத்துல பெருசாக கொண்டு போய் விடுறதோ அந்த மாதிரி நடக்கலை. எனக்கு டே டு டே அது நடந்துக்கிட்டே இருக்குது. ஜென்ரலாக அப்படி போயிட்டுருக்குறது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்குது. அப்படி ரொம்ப குறிப்பாக கேட்டால் நான் 2014-15 காலகட்டத்தை சொல்லுவேன். அது மாதிரியான ஒரு காலகட்டம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இன்னும் அதிக மக்களுக்கு தெரிய ஆரம்பித்தேன் அப்படின்ற மாதிரியான விஷயம். அதுக்கு காரணம் அமைஞ்சது இது இப்போ பார்க்கக்கூடியவர்கள் அதிகமாக ஆரம்பித்தாங்க. நமக்கு சோஷியல் மீடியா இன்னும் அதிகமாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது அது மாதிரியான விஷயமாக. வேந்தர் டிவியோட இன்டர்வியூ கூட அந்த டைமில் அதுக்கு முன்னால் தான் கொஞ்சம் வந்திருந்தது. அது நிறைய பேர் பார்க்க நிறைய இன்டர்நேஷ்னல் பீப்புளுக்கு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமான ஒரு விஷயமாக தான் நடந்தது. அந்த மாதிரியான ஒரு லெவலாக தான் நான் கொண்டு போயிட்டும் இருக்கேன். ரொம்ப ரொம்ப முன்னிறுத்தி கொண்டு போகிறது வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவுமே செய்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. ஏதாவது பணம் நமக்கு எவ்வளோவே வந்ததுனாலுமே கூட நம்ம வந்து தப்பிச்சிடலாம். ஆனால் அந்த புகழ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மண்டைக்கு ஏறிடுச்சுன்னா நம்மளுக்கு தப்பிக்கவே முடியாது. அதனால் அதில் தப்பிக்கிறது அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இருக்கிறதுல பெரிய ஒரு விஷயம். ஸோ அதில் நம்ம தப்பிச்சிட்டோம்னா நம்ம லைஃப்பில் எப்படியும் செட்டில் ஆகிடலாம். அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குது. 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட மாறுதல்கள் எல்லாம் பூகோள ரீதியாக ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது? கண்டிப்பாகவே வந்து பார்த்தோம்னா இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஓவராலாகவே சார், அதாவது பார்த்திங்கன்னா இப்போ சனியோடைய பீரியட் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம வந்து 2025 இந்த வருஷத்தோடைய ஒரு ஜனவரி மாதம் வந்து சனி பயிற்சி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன்.
திருக்கணித பயிற்சி தான் நம்ம வந்து எல்லாருக்கும் எடுத்துக்கணும் அப்படின்றது. வாக்கிய பயிற்சி வாக்கிய வந்து பயிற்சி அடுத்த வருஷம் கோயில்களுக்கு தான் கோயில்களுக்கு வரப்போகுது. ஆமாம், வாக்கிய பயிற்சிங்கிறது கோயில்களுக்கு அப்படிங்கிறது மகா பெரியவர் சொன்னது. வேற எல்லாருமே ஜென்ரலாக சொல்றது. இதுல வந்து பார்த்தோம்னா பொதுமக்களுக்கு குழப்பறதுக்கு ஏகப்பட்டது மாற்றி 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 திருக்கணிதம் இது இப்போ இல்லை, அப்போ தான் சனி பயிற்சி, இப்போ தான் சனி பயிற்சின்னு மாறி மாறி சொல்லி மக்கள் வந்து சரியான ஒரு திசையில் போக விடாமல் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு துரதிர்ஷ்டம். அது பார்த்திங்கன்னா அந்த சனியே வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் இருக்கக்கூடிய சனிங்கிறது பிரளய சனி. நான் அந்த டைம்லேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு 2.5 ஆண்டுகள் ஆகட்டும், அடுத்து அவர் மேஷத்திலே இருக்கக்கூடிய காலகட்டம் ஆகட்டும், ரிஷபத்திலே வரக்கூடிய காலகட்டம், இது ஒரு 7.5 ஆண்டு காலகட்டம் அப்படிங்கிறது நமக்கு உண்மையாகவே 7.5 நமக்குன்னா நம்ம வேர்ல்டுக்கே. ஸோ ஆமாம். ஸோ அப்போ 2031, 32 வரைக்குமே வந்து பார்த்தோம்னா சனியுடைய ஒரு நிலையும் சரியில்லை, குருவுடைய நிலையுமே சரியில்லை. குரு வருஷம் மாறுறாருன்னு பார்த்தோன்னா இப்போ அதிச்சார பயிற்சியில் இருக்கிறார். அவர் பார்த்தோம்னா ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோஷனில் போயிட்டு முன்னால் போயிட்டு இங்கே போயிட்டு அங்கே போயிட்டு இப்படி மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்குது. இது இந்த மாதிரி வந்து குரு மாதிரியான சுபகிரகங்கள் வரக்கூடாது. அப்படி தொடர்ந்து அது மாதிரியான விஷயமா இருக்கக்கூடாது. அப்படி அவர் நிலையாக ஒரு இடத்துல இருந்து கொஞ்ச நாள் வந்து வக்கரமாகிறது, அதுக்கப்புறம் அவர் ஸ்ட்ரெயிட் மோஷனில் வருது அப்படின்ற மாதிரி இல்லாமல் அவர் ஒரு பக்கம் ஒன்றில் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோஷனுக்கு வருது, அதுக்கப்புறம் வக்கரகதி அடையிறது, அது ரெட்ரோகிரேட் ஆகிறது, அப்புறம் திரும்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மோஷனுக்கு போகிறது, இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படின்றது வந்து நமக்கு ஒரு சுபகிரகம் செய்கிறது வந்து அதிகப்படியான ஒரு பிரச்சனையை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். சனி வந்து பிரளய சனி என்று சொல்லக்கூடியது 100 வருஷத்தோட டேட்டா எடுத்து போட்டிருந்தேன். 100 வருஷத்தில் என்னெல்லாம் அந்த மீனத்தில் சனி வந்தார்னா என்னெல்லாம் நடந்திருக்குன்னு அவ்வளோ ஒரு மோசமான பிரளயங்கள் தான் உலகளாவிய லெவலில், எல்லாத்தையுமே இந்தியாவை சொல்லலை, உலகளாவிய லெவலில் அடுத்த 6 வருஷத்தில் இல்லை சார். அதாவது இந்த மீனத்தில் இருக்கிறது இந்த ஒரு 2.5 வருஷம், இப்போ இந்த 1 வருஷம் போயிடுச்சுன்னு ஒரு 1.5 வருஷம் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 1.5 வருஷத்தில் அது மாதிரியான இது வறட்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீர் சம்பந்தமான சேதங்கள் ஏகப்பட்ட மாதிரியான ஒரு சேதங்கள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து நிதர்சனமாக சொல்ல முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் வந்துடுறாரு. அடுத்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கடகத்தில் இவர் வந்துடுவார், நம்ம குரு வந்துடுவார்னா ஏகப்பட்டது அவர் வந்து மழையை அள்ளி கொட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பான முறையிலேயே இருக்குது. கோல்டு விலையெல்லாம் கண்ணாபின்னான்னு ஏறும். கோல்டு விலை ஆமாம் இப்போ ஏறிட்டே தான் இருக்கும், கண்டினியூஸாக ஏறும். கோல்டு விலை இன்னும் ஏறத்தான் ஏறும். முதல்லலாம் ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்னா, இப்போ வந்து சூரியன் மேஷத்தில் இருந்தாலோ சூரியன் சிம்மத்தில் வந்தாலோ தங்க விலை ஏறும், அல்லது வந்து பார்த்தோம்னா குரு வந்து தனுசில் இருந்தாலோ ஒரு மீனத்தில் உட்காந்தாலோ விலையேறும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம். இப்போ வந்து அவங்களுடைய ஈவன் வந்து பார்த்தோம்னா கடகத்தில் இருந்தாலுமே ஏறும் விலை. ஸோ அப்போ அவருக்கு பிடிச்ச அவருடைய உச்சராசிக்கு வந்துடுறாரு அப்படின்னும் போது கண்டிப்பான முறையில் அது எல்லாமே நடக்கும். ஸ்பிரிச்சுவல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் முதலீடு செய்கிறது ஒரு சரியான முதலீடு. ஆமாம். சில்வர் கோல்டு ரெண்டுமே ரொம்ப சேஃப் அண்ட் க்ளீன் பெட்டாக இருக்கும் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது. இந்த வறட்சி ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சில நாடுகளிலே வரலாம். அதேமாதிரி இந்த நீரினால் வரக்கூடிய ஆபத்துகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரலாம். நம்மளுடைய இந்தியா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தலைவர்களை இழப்பதற்குண்டான, இளம் தலைவர்களை இழப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு. அது மாதிரியான விஷயம் 26 வந்து மத்தியில் கூட மாற்றங்கள் வருமா? நீங்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க நரேந்திர மோடி கூட பதவி விலக வாய்ப்பு இருக்குன்னு. பதவி விலகிறதுக்கு நான் சொல்லலை சார். ஆக்சுவலி பார்த்தோன்னா என்னென்னா, அவர் வந்து அந்த பதவி விலகிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுறது தான். பதவி விலகிறதுங்கிறது அவர் வந்து அங்கேருந்து அவரை எதுவும் நீக்கிறதோ அல்லது ஆட்சி போய்டுறதோ அப்படி கிடையாது. அவருக்கு வயசாச்சு, அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம். ஸோ அப்போ அந்த ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு அடுத்த நபர்கள் வருது, அவர் விலகி வேற ஒருத்தருக்கு அந்த வாய்ப்பு வருது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து அவருடைய சுயஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அது அதிகமாக அந்த ஒரு பிட்வீன் ஒரு ஜூன் டு செப்டம்பர் வரைக்குமே அதுக்குண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் ஆனால் இதுலேயுமே இன்னொரு விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இவங்களோடதெல்லாம் நான் என்னால் கொஞ்சம் கண்டிப்பாக 100% சொல்ல முடியும். பார்த்தோன்னா அவங்களுடைய சார்ட் எல்லாமே நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே 100% ஒரிஜினல் சார்ட், அவங்களோட ஒரிஜினல் டேட்டா. ஏன்னா அது எல்லாமே அவங்க ஃபேமிலி, ஒவ்வொருத்தங்களோட ஃபேமிலியிலேருந்து வந்தது, அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரியான ஒரு விஷயமா அவங்களோட டேட்டாஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில பேரோடதெல்லாம், ஒரு சில பேரோடது வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம அந்த செலிபிரிட்டிஸோடது பேசும்போது டர்ட்டி டேட்டாமாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாம் கூகுளில் அடிச்சு விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற டேட்டாவை எடுத்து கணிச்சோம்னா அது தப்பாக தான் போகும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து எடுத்து பண்ணுறது வந்து சாத்தியம் இல்லவும் இல்லை. அது நம்ம மாதிரி பண்ணுறதுனால நம்ம வந்து சும்மா ஏதாவது சொல்லலாம், அக்யூரசி இருக்காது டோட்டலாகவே. ஸோ இவருக்கு அது மாதிரியான ஒரு இருக்குது. ஆனால் எப்பொழுதுமே நம்மளோட எம்ஜிஆரோட விவகாரத்துலையுமே பார்த்துருப்பீங்க, இந்த கூட்டு பிரார்த்தனை அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலம் உண்டு. மோடி அவர்களை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாக எல்லாரும் சரி, நான் உட்பட எல்லாரும் அது ஒரு இந்த ஒரு டேர்மாவது அவர் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனை வந்து எல்லாருக்கிட்டையுமே நிறைய பேருக்கு அந்த பிரார்த்தனை இருக்குது. ஸோ அந்த பிரார்த்தனை இருக்கிற வரைக்கும் அவர் வந்து மேபி அது அவரை தள்ளி கூட கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்குது. அவருக்கு உடல் ரீதியாகவோ வேறு ஏதாவது ஒரு ரீதியாகவோ பெரிய ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எனக்கு தெரியும். இல்லை இருக்குது. அமித்ஷா ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவாகிட்டு இருக்காரு. ஆமாம். இன்னும் எந்த அளவு ரீச் பண்ண வாய்ப்பு இருக்குது?
மோடி அவர் பதவியில் இருக்கிற வரைக்கும் தான் அந்த மாதிரியான விஷயமாக இருக்கும். அவருக்கு உடல்நிலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய 2026, 27 அவருடைய உடல் ரீதியான பிரச்சனைகள் அவர்களுக்கு வரக்கூடும். அவருக்கு ஆல்ரெடி கொஞ்சம் அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அவரை சைட்லைன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் முயற்சி இருக்குமோ அந்த முயற்சிகள் யூஸ்வலாக எல்லாம் பாலிடிக்ஸில் அவருக்கேவா? ஆமாம், கண்டிப்பாக இருக்கும். அது மோடி இருக்கிறாருன்னா பிரச்சனை இல்லை. மோடி அவருடைய ஒரு ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா வந்துருச்சுன்னா இவர் வந்து கண்டிப்பான முறையில் சைட்லைன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் ரீதியாக அடுத்த 26 என்னென்ன மாற்றங்கள்லாம் வரும் அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க? அரசியல் ரீதியாக இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் வருமா அப்படின்றது எனக்கு தெரியலை. இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட்டே வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக திரும்ப வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய தெரியுது. இது வரைக்குமே மைனாரிட்டி கவர்மெண்ட் இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி இந்த அளவு இருந்த மாதிரி ஒரு க்ளீன் ஸ்வீப் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் தெரிகிறது. வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வேறு ஏதாவது ஒரு மாற்று ஏதாவது வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது அந்த கூட்டணி அந்த மாதிரிலாம் வரும்போது கண்டிப்பான முறையில் எல்லாமே சேஞ்ச் ஆகும். இப்போ ஜோதிடம் வந்து பார்த்தோன்னா ஒருத்தரோட சார்ட் வச்சு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம டிசைட் பண்ணுறோம். இப்போ சிஎம், இப்போ கரண்ட் சிஎம் வச்சு நம்ம ஒரு சார்ட் டிசைட் பண்ணுறோம். அவருக்கு இந்த இப்போ வரக்கூடிய பீரியட் வந்து நல்லா இருக்கிற ஒரு பீரியடாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து பண்ணுறோம். அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக வேறு சார்ட் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான எக்ஸாக்டாக நம்மளால் இது பண்ண முடியாது. ஸோ இப்போ அது ஒரு இந்த மாதிரி ஒரு முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை கணிக்கும் பொழுது எல்லாமே வந்து கண்டிப்பாக பல்வேறு விஷயங்கள் இப்போ குறிப்பாக ஒரு இந்த அரசியல் ரீதியான விஷயத்தில் அவங்களுடைய கட்சியுடைய நிலைமையோடைய அவங்க கட்சிக்கு சார்ட் இருக்குது. எப்படி ஒரு உலகத்துக்கு ஒரு சார்ட் இருக்கோ, ஒரு தமிழ்நாட்டுக்குன்னு ஒன்று இருக்கோ, அது மாதிரி ஒன்றுக்கோ அதுக்கு சார்ட் இருக்குது. ஸோ இப்போ அது மாதிரியான ஒரு விஷயம் வந்து எப்படி பேசுது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வச்சு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். அப்படி தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை. வேறு ஏதாவது அவங்க கூட்டணி சேர்ந்ததுன்னா இன்னும் அதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் அவர்களுக்கு கூடக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்திருக்காரு. அவர் பின்னாடி இளைஞர்கள் பட்டாளம் பெருசாக இருக்குது. ஆனாலும் ஒரு ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் பரவலாக பல பேருடைய கருத்தாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது வந்து இந்த ஒரு இயரில் வந்து அவருக்கு உண்டான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கலாக அவருக்கு வந்து தனியாக நின்னார்னா 10 சீட் கூட கிடைக்காது, 20 சீட் கூட கிடைக்காதுன்னெலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. அது கொஞ்சம் நல்லாவே வாங்குற மாதிரி தான் இருக்கும். 2 டிஜிட்டில் வாங்குவார். நல்ல ஒரு இது இருக்கும். ஆனால் அவரை சுற்றி வந்து நான் ரொம்ப காலமாக இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக அவர் வந்ததுலேருந்து ரொம்ப காலம்னா இந்த பாஸ்ட் ஒரு கொஞ்ச நாள் அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்களை வந்து அவர் நம்புறது வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக. ஏன்னா அதனால ஏமாற்றத்தை அவர் வந்து கண்டிப்பான முறையிலே சந்திப்பார். அந்த ஏமாற்றத்துடைய விளைவு அப்படின்றது கூடிய விரைவில் தெரிய வரும். அதை ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ள அவர் வந்து அந்த 26 எண்டுக்குள்ளேயே ரியலைஸ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கும். அவர் கூட இருக்கக்கூடியதில் இந்த துரோகங்களும் அவரை வந்து பேக் ஸ்டாபிங் பண்ணுறதுக்குண்டான நபர்களுமே இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவருக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு, அந்த மாதிரியான அவரோட ஜாதகத்தில் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருக்குது. விஜயே கூட்டணியில் யாரோடாவது ஸ்ட்ராங்காக சேர்ந்தார்னா நிச்சயமாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இன்னொரு கருத்து. ஆமாம், அதுவுமே நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரியான இருக்கிறதுல அவர் வந்து ஒரு உயர் பதவியை கேட்டு வாங்குவார். அதுக்குண்டான சான்சஸ் இருக்குது. உயர் பதவியை கேட்டு வாங்குவார் அவர். அதுக்குண்டான சான்சஸ் இருக்குது. அவர் கரெக்டான இடத்துல சேர்ந்தார்னா அவர் உயர் பதவியை கொடுக்கறதுக்கு அவங்க ஆஃபர் பண்ணுவாங்க. அதுக்குண்டான ஒரு சான்சஸ் இருக்குது. வாட் எவர் இட் இஸ், அவருக்கு அந்த கூட இருக்கிற விஷயத்தை அவர் வந்து கிளென்ஸ் பண்ணணும். அது கரெக்டாக பண்ணிட்டார்னா அதுக்குண்டான. இப்போ அவருடைய ஜாதகம் வந்து சரியான ஜாதகம் உங்ககிட்ட இருக்கா? ஆமாம், அப்படி அக்யூரேட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இது வரைக்கும் எனக்கு வேறு எதுவும் அது மாற்றி சொல்லலை. எனக்கு இப்போ கிடச்சிருக்கிற ஒரு அக்யூரேட் டேட்டாவை வச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் அதில் வந்து எப்படி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் ஆரம்பித்த நாள் அதெல்லாம் கரெக்டாக அதுக்கு ஒத்து போகுதான். அதாவது பார்த்தோன்னா பர்த் சார்ட் ரெக்டிஃபிகேஷன் ஒரு மெத்தட் சொல்லுவோம், பிசிஆர்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த பிசிஆர் அப்படின்னு சொல்கிறது அந்த பர்த் சார்ட் எப்படி ரெக்டிஃபை பண்ணுவோம்னா அவங்களுக்கு நடந்த உண்மையான ஒவ்வொரு ஈவெண்ட்டை வச்சு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ இவருடைய விஷயத்தை பார்க்கும்போது இவருக்கு கல்யாணம் நடந்தது நமக்கு உலகத்துக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரிய போகிறது. குழந்தை பிறந்த டேட்டு தெரியும். இவர் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அவர் பிறந்த டேட்டு கூட மாறி இருக்கலாம். இந்த டேட்லாம் நமக்கு கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி அவர் கட்சி ஆரம்பித்த நாளுடைய ஒரு டேட்டு நமக்கு ஒன்று தெரியும். ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட், இப்போ சமீபமாக நடந்த இன்சிடென்ட்டு, அந்த மாதிரியான ஒவ்வொரு இன்சிடென்ட் நடக்கும்போது அவருக்கு எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார், அவருக்கு அந்த மாதிரி மோசமான ஒரு சூழ்நிலையை அடையக்கூடிய ஒரு சார்ட்டாக இருக்கா அப்படின்னு அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். ஸோ இது வந்து அப்படி இதாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான. இப்போ 26 பூகோள ரீதியாக பல மாற்றங்கள் வரும், பல அழிவுகள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறீங்க. கலியுகம் தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அது இல்லை, கலியுகம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. கலியுகத்துக்கு இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு. கலியுகத்திற்கு வந்து கலியுகம் ஆரம்பிக்கவே இல்லைன்னா கலியுகம் ஆரம்பிச்சாச்சு, பட் அதோடைய ஆட்டம் ஆரம்பிக்கலை அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதனால் கலியுகம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம வந்து அதனால் இது மாதிரிலாம் இருக்குதுன்னு நம்ம சொல்ல வேண்டாம். நமக்கு வந்து இது கலியுகம். ஏன்னா நம்ம நிறைய நல்ல விஷயங்களே நம்மளுடைய முன்னோர்களை பற்றி நிறைய நல்ல விஷயங்களே கேட்டு வளர்ந்துருப்போம்.
அதனால நமக்கு அது வந்து கலியுகம் அப்படின்ற மாதிரியான விஷயம் நம்ம வந்து பேசுகிறோம். பட் இன்னும் மோர் டு கம், இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ரொம்ப நன்றி. உங்களுடைய அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டது. கண்டிப்பாக சார். நமஸ்காரம்.